வானத்தை பார்த்தால் நீளமாக இருக்கிறது. இது கடல், அதனுடைய நிறம் கடல் நீளமாகத்தான் தெரியும். அதனால்தான் இது நீளமாக தெரிகிறது. இங்கே பாருங்கள், இது வெள்ளையாக தெரிகிறது. எங்கே அந்த நீளம் மறைந்து போனது என்றால் சூரிய ஒளி, அந்த சூரியன் ஒளியின் தான் வெள்ளையாக தெரிகிறது. அதில் 7 நிறங்கள் இருந்தாலும் தற்பொழுது நாம் பார்ப்பது வெள்ளை நிறம்தான். இது ஒரு விஞ்ஞானம்தான். ஆனால் தெரிந்தவர்களுக்கு சரி, தெரியாதவர்களுக்கு இது ஒரு புரிதலாக அமையும். மீன் கடை என்று இருக்கிறது. மீன் கடைக்கு ஒருவர் போய் மீன் வாங்குகிறார். அதை வெட்டி தரும் என்று கேட்டு வாங்கி கொண்டு போகிறார். அப்பொழுது அந்த மீன் கடைக்காரர் சொல்கிறார், ஏன் இந்த மீனை சாப்பிடுகிறீர்கள்? உடலுக்கு நல்லது என்று எனக்கு தெரியும். அதன் உயிரை கொல்வது சரியா என்று அந்த மீன்காரர் கேட்கிறார். இவர் நினைத்து கொள்கிறார், சாத்தான் வேதம் சொல்கிறது என்று நினைத்து கொண்டு அவர் போய்விட்டார். உயிர்களை கொல்வது பாவம் என்று தர்மம் சொல்கிறது. நமக்கு எதற்கு தர்மம் எல்லாம்? நமக்கு பசி வேண்டும், சுவையாக உணவு வேண்டும். ஆதலினால் நாம் மீனை கொன்று சாப்பிடலாம், ஆடை வெட்டி சாப்பிடலாம், பறவைகளை கொன்று சாப்பிடலாம், மாடை வெட்டி சாப்பிடலாம். அது நமக்கு தேவையல்லவா? காய்கறிகள்லாம் இருக்குது. எனக்கும் எப்படி அந்த காய்கறிகளையே சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு மாமிசம் சாப்பிடலாமே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கருணை, அன்பு அதெல்லாம் போய்விட்டது. எப்பொழுது ஒருவர் மாமிசத்தையோ அல்லது மீனையோ எடுத்து சாப்பிடும் பொழுது அந்த மனதில் இருக்கக்கூடிய கருணையும் அன்பும் வெளியாகிவிட்டது என்று தான் கருத வேண்டும்.